Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு சூப்பரான பிரியாணி. ரொம்ப ஈஸியான மெத்தட்ல பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பிகினர்ஸ் கூட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியா சிம்பிளா பண்ணிடலாம். இந்த பிரியாணியோட சைட் டிஷ்ஷா கலியா கறி இது வந்து ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதுவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கிறேன். அதை நீளமாக கட் பண்ணிக்கலாம். ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி அதையும் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பேனில் கீயும் அண்ட் சன்ஃப்ளவர் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுறேன். பிரியாணிக்கு வந்து கீ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ பிரியாணி வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் பட்டை, கராம்பு, ஏலக்காய், சீரகம் எல்லாமே சேர்த்துடுங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, ரம்பை எல்லாமே ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கட்டும். பிரியாணிக்கு நல்ல கோல்டு கலரில் வதங்குற அளவுக்கு விட்டுடுங்க. அப்போ தான் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த டைமில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வெட்டி வச்சிருந்த தக்காளி அதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நான் கொத்தமல்லி இலை எடுத்துருக்கிறேன். அதை ஆட் பண்ணுங்கள். கொத்தமல்லி இலை சேர்த்திங்கன்னா அந்த பிரியாணி வந்து ஃப்ளேவர் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு சூப்பரான ஃப்ளேவராக இருக்கும். இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. நான் இதில் 4 டீஸ்பூன் கறி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நம்மளோட மீட் ஆட் பண்ணலாம். நான் வந்து லேம்ப் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன மீட் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ ஒரு கிளாஸ் தண்ணியும் சேர்த்துட்டு இது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா குக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் 3 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக கீ சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நீங்கள் சாதத்துக்கு கரெக்டாக வைக்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக 100% குக் பண்ணி எடுத்துக்கணும் இந்த ரைஸை வந்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அந்த ஈஸியான மெத்தட் இதுதான். நீங்கள் யூஸ்வலாக உங்கள் ரைஸ்க்கு நீங்கள் சாதத்துக்கு வைக்கிற தண்ணியை விட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக வச்சு இந்த ரைஸை ஃபுல்லாகவே குக் பண்ணி எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த பிரியாணி கறி வச்சு லேயர் பண்ண போகிறோம். நம்ம லேயர் போட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். இப்போ நம்ம கறியும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி இந்த கறியை வந்து நல்ல திக்காக நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம பிரியாணி லேயர் போடுறதுக்காக நாம் குக் பண்ணி வச்சுருந்த அந்த சாதத்தை கீழே போட்டுட்டு வேற ஒரு பேனில் இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருந்த அந்த கிரேவியை இந்த மாதிரி லேயராக போட போகிறோம். வச்சுட்டு மேலால் திரும்பியும் சாதம் போட்டுட்டு அதுக்கு மேலால் இன்னும் கிரேவி வச்சு இந்த மாதிரி லேயராக செட் பண்ணி எடுக்கலாம். எல்லாமே போட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன்
ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் நான் சேர்த்துருக்கிறேன். ரொம்ப அதிகமாக ஃபுட் கலர் சேர்க்க தேவை கிடையாது, கொஞ்சமாக போட்டால் போதும். கொஞ்சமாக கீயும் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நம்ம ஒரு 1/2 hour நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக அந்த உதிரி அந்த ரைஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடில். நான் எப்போவும் இதே மெத்தடில் தான் பிரியாணி பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்களும் இந்த மெத்தட்டை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அடடா ரொம்ப ஈஸியாக இருக்குதே அப்படின்னு தோணும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரியாக இருக்கும். இப்போ அடுத்தது நம்மளோட களியாக்கறி. அதுக்கு நான் ஒரு கத்தரிக்காய் எடுத்துருக்கிறேன். அதை இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி தான் பண்ண போகிறோம். இதுக்கு கத்தரிக்காய் அண்ட் அதோடு உருளைக்கிழங்கும் தான் தேவை. இப்போ நம்ம அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கையும் இந்த ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கங்க. ஒரு 1/2 ஆனியன் கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் உள்ளே சேர்த்துட்டு வதக்கிக்கங்க. இப்போ கொஞ்சமாக சால்ட், கறிவேப்பிலை, அதோட ஒரு 1/2 தக்காளி கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு திக்கான கோகோனட் மில்க் ஒரு 1/2 கப் இதில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு 1 minute அப்படியே விட்டுட்டு இதை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நம்மளோட களியாக்கறியும் ரெடி ஆயிடுச்சு. என்னோட ஈஸியான மெத்தட் பிரியாணியை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்திருக்குன்னு எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.